அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கற்பக விருட்ச காயத்ரி மந்திரம். எதுக்கு பாத்தீங்கன்னா கற்பக விருட்சம்னு சொல்றோம்னா, கற்பக விருட்சங்கிற மரத்துக்கு அடியில் நீங்க உட்கார்ந்துட்டு உங்களுக்கு என்ன வேண்டும்னு நீங்க கேட்டாலும் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது போல இப்ப நாங்க சொல்லக்கூடிய இந்த காயத்ரி சாதனை முடிக்கிறவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கிடைக்கும். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்குமே யாருக்குமே எங்களுக்கு மந்திரம் சித்தி எதுவுமே ஆனது கிடையாது, நாங்களும் ரொம்ப நாள் ஆன்மீகத்துல இருக்கிறோம், எங்க உடம்புல சரியான அந்த எனர்ஜி பாயிண்ட்ஸ் இல்ல எங்களுக்கு சரியான சுரப்பிகள் எங்களுக்கு சரியா சுரக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த காயத்ரி சாதனை பண்ணுனீங்கன்னா அதனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா 90 நாட்கள்ல உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால பாத்தீங்கன்னா இப்ப நாங்க சொல்லக்கூடிய பயிற்சி எல்லாருமே சரியா பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இதனால பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். காயத்ரி சாதனை மூலம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள நிறைய சக்தி மையங்கள் இதனால தூண்டப்படுது. காயத்ரி மந்திரத்துல மொத்தமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 24 எழுத்துக்கள் உள்ளது. இந்த 24 எழுத்துக்களுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 சுரபிகளை பாத்தீங்கன்னா தூண்டி அதனால உண்மையான ஞானம் நமக்கு என்னங்கிறத பாத்தீங்கன்னா இந்த காயத்ரி மந்திரத்து மூலியமாவே நம்ம கிடைக்க முடியும். நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு பகுதியும் இந்த 24 எழுத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான பகுதிகளை இந்த 24 எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா சேருது. அது என்னென்ன பகுதிங்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு பிக்சர்ஸ்ல கொடுக்குறோம், எல்லாரும் பார்த்துக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த மந்திரம் சொல்லும் போது உங்களோட கவனத்தை அந்த இடத்துல நீங்க குவிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்பவும் அதுக்கான சிறப்பாகவும் உங்களுக்கு இருக்கும். அதே போல காயத்ரி மந்திரத்துல ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இவன் நம்ம பார்க்க போறதுன்னா அதோட பொருள் என்னங்கிறது பார்ப்போம். இப்போ ஓம் அப்படிங்கிற ஓமோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா பரம்பொருளான கடவுளை குறிக்கிறது. பூர் அப்படிங்கிறது நம்மளோட உயிராற்றல், நம்மளோட உயிர் சக்தின்னு சொல்லுவீங்களா அந்த இடத்த குறிக்கிறது. புவங்கிறது நம்மளோட துன்பங்களை பாத்தீங்கன்னா நீக்குபவரா இது செயல்படுது. ஸ்வாகானா இன்பமே வடிவாக உள்ளார் அப்படிங்கிற அர்த்தம். யோனா எது, நக அப்படின்னா நம்முடைய, தியோனா அறிவை, பிரச்சோத்தியாத்தனா தூண்டுகிறதோ, தத்துனா அந்த, சவிதூர் அப்படின்னா சூரியனை போன்ற ஒளிமயமானது, வரேண்யம் தனக்கு மேல வேற ஒண்ணுமே இல்லாததும், பர்கோனா நம்முடைய பாவங்களை போக்கி நம்மளை பாத்தீங்கன்னா புனிதமாக்குற பரம்பொருளை குறிக்கிறது. தேவசிங்கிறதும் அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா பரம்பொருளை குறிக்கிறது. பரம்பொருள் என்னங்கிறத உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க குண்டலினியில கொடுத்துருக்கோம், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து தீமகி, நம்ம மனசுல இருந்து இதை தியானிப்போம் அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை பாத்தீங்கன்னா நீங்க முறையான படி சாதனை நீங்க பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு சரியா 90 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதற்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத முதல்ல நான் சொல்லிடுறேன். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா 90 நாள்ல உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்க போகுது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிற விதம் சரி, உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காயத்ரி மந்திரம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது அப்படின்னா உங்களோட உடம்பு ரொம்ப டயர்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு ஏதாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும், அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி அதை சரியா கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது சாதனைகளா மாறுங்கிற மாதிரி காயத்ரி மந்திரம் ஜெயிக்கிற டைம்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உடல வலி, அசதி, டயர்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிட்டு நீங்க தாண்டி போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆக முடியும். இதோட நன்மைகள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா முதல் விஷயம் உங்களோட தேஜஸ் கூட ஆரம்பிக்கும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா சித்தர்கள், முனிவர்கள், ஞானி, யோகி இவங்களெல்லாம் பார்த்தாவே அவங்க முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கும். அவங்களோட ஃபேஸ் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப அழகா சைலண்டா தெரியும். அவங்களோட கண்ணை பார்த்தா நம்ம டைரக்டா நின்று பேச முடியாது. அவங்க கிட்ட இருக்கும்போது நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அந்த அமைதி உங்களுக்கு நீங்க மந்திரம் சொல்லும் போது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது கரெக்டா இந்த நாங்க சொல்லக்கூடிய தியான முறையை கரெக்டா ஃபாலோ பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட உயிராற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த உயிராற்றல் அதிகரிக்கும் போது அவங்க ஆசைப்படுற பொருள் நல்ல விஷயமா ஆசைப்படுங்க, இதை எக்காந்த கூட தப்பான விஷயம் பண்ணிடாதீங்க. அப்படி அவங்க ஆசைப்படுறது எதுவானாலும் அது அவங்களுக்கு கை கூட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு சுத்தி உள்ள மக்கள்கள், அதாவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம ஜாபுக்கு போயிட்டு இருக்கோம், நம்ம வேலைக்கு போற இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களே நம்ம கூட நல்லா பேசிட்டு நமக்கு துரோகம் பண்ணலாம், இல்ல நம்ம கூட பேசாம இருக்கலாம், எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்மள அவாய்ட் பண்றாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களை பாத்தீங்கன்னா அவங்களாவே நம்ம கிட்ட ரொம்ப நல்லா க்ளோஸா பேசி நல்லா க்ளோஸா பழகுவாங்க. அடுத்தது நம்மளை சுத்தி உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே நம்மளை விட்டு எலிமினேட் ஆகும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம் வச்சிருக்காங்க, எடுப்புன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க.
இந்த சாதனை பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்து அவங்களை ரிலீவ் பண்ண முடியும். இப்ப வந்து வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு, வீட்டுல கெட்ட சக்தி இருக்குது, ஏதாவது ஒரு சக்தி இருக்குன்னா எல்லாருமே இந்த காயத்ரி மந்திர சாதனைகள் நீங்க யாராவது ஒருத்தர் அதை ப்ராப்பரா பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தாவே அவரோட சக்தி, அவர் ஒரு ரூம்ல டெய்லி ஒரே டைம்ல பண்ணும்போது அந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே பரவ ஆரம்பிக்கும், அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நன்மையா அமையும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை சாதனை புரிகிற அந்த ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது, அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் சேர்ந்து நன்மை அடைய ஆரம்பிப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல சம் நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குன்னா அது எல்லாமே இது எலிமினேட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய வேலையில வந்து பாத்தீங்கன்னா முழு ஈடுபாடோட செய்வோம். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் பண்றீங்க, இல்ல ஒரு வேலைக்கு போறீங்கன்னா உங்களுக்கு அதை கான்சன்ட்ரேஷன் குறையுதுனாலும் இந்த காயத்ரி சாதனை பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இது இங்க டெஸ்ட்டுக்கா பண்ணி பார்த்தாலுமே ஒரு 90 நாள் முயற்சி பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தது இந்த காயத்ரி சாதனையோட பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காயத்ரி சாதனை சரியா பண்றவங்களுக்கு குண்டலினி ஆக்டிவேட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது நம்மளோட நாளமில்ல சுரபிகளை ஆக்டிவேட் பண்ணது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதனால குண்டலினியும் நமக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இது ஒரு பெரிய பிளஸ் அமையும். அடுத்தது இந்த சாதனை பண்றவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி மந்திரத்தோட தாந்திரிகத்தை நீங்க பயன்படுத்தவே முடியும். ஆக்சுவலி அதோட தாந்திரிக முறை என்னங்கிறது எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். அவங்க எனக்கு கொடுத்த சொன்ன ஒரே பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த சாதனை நாங்க சொல்லியிருக்க நீங்க சக்சஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த சக்தியோட வாங்க, உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதை நான் சக்சஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு அடுத்தது கிடைக்கும். அது எனக்கு கிடைச்சா நிச்சயமா அதையும் நாங்க உங்களுக்கு வந்து வெளியிடுறோம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி மந்திர சாதனைகள் எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அமைதியான ஒரு இடமா சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ணக்கூடிய நேரம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் உதயமாகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி காலையில, அதே மாதிரி சூரியன் மறைஞ்சு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சாயந்தரம், இந்த 2 நேரத்துல தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காயத்ரி உபாசனை நீங்க பண்ண வேண்டியது உங்களுக்கு இருக்கும். குறைஞ்சது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 108 முறையாவது நீங்க இந்த மந்திரம் சொல்லணும். இந்த மந்திரத்தோட கவுண்டிங்க்கு நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஸ்படிக மாலை, இல்லாட்டி துளசி மாலை, இல்ல ருத்ராட்ச மாலை, இல்ல சந்தன மாலை, இது எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். 108 உள்ளது ஏதாவது ஒண்ணு வாங்கி கையில வச்சுக்கோங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தரையில வெறும் தரையில உட்காரக்கூடாது, அதுக்கு பதிலா ஏதாச்சும் விரிப்பை விரிச்சு இல்ல ஏதாவது ஒரு பெட் மாதிரி ஒரு இடத்துல கூட நீங்க உட்கார்ந்து பண்ணலாம். இல்ல எங்களால தரையில உட்கார முடியல, எங்களால தரையில உட்கார்ற அளவுக்கு எங்களுக்கு வந்து முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு சேர் போட்டு அந்த சேர் மேல உட்காந்துக்கலாம். ஆனா நீங்க என்னன்னா உங்களோட தலை நேரம் நிமிர்ந்து இருக்கணும், உங்க முதுகு நேரம் நிமிர்ந்து இருக்கணும், அதுதான் முக்கியம். இதுல நீங்க சேர்ல உட்கார்ற மாதிரி இருந்தால் கூட உங்களோட பாதம் தரையில படக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா பூமிக்கு ஆகர்ஷண சக்தி அதிகம். நீங்க காயத்ரி சாதனை மூலியமா நீங்க எவ்வளவு மந்திரங்கள் உச்சரிச்சு அதை நீங்க உயிரியத்தினாலுமே அது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தரை இழுத்துரும். அதனால அதை தரையில பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இதை சாதனை பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க வந்து குளிச்சுட்டு தான் பண்ணணும். அதே மாதிரி நீங்க சாதனை பண்ண பிறகு தூங்கக்கூடாது. குறைஞ்சது வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு நீங்க தூங்கவே கூடாது. இந்த மந்திரம் சொல்ற முறை எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கண்ணை மூடி அமைதியா உட்காருங்க. அமைதியா உட்காரும் போது என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்களோட எண்ணங்கள் வந்து நிறைய இடத்துல அலைமோதிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்க எதுவும் கேர் பண்ணாம ஒரு 10 நிமிஷம் நீங்க அமைதியா உட்காரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க வானத்தை நினைக்க ஆரம்பிங்க. உங்க மைண்டுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீல கலரான ஒரு அழகான ஒரு வானத்தை நீங்க நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த வானத்தோட அழகை பார்த்து நீங்க அந்த உங்க மைண்டுக்குள்ளார அதை பத்தி ஒளி பிம்பமா அது இருக்குன்னு அதை நினைச்சிட்டே இருக்கணும். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூரியன் அந்த இடத்துல ரொம்ப பிரகாசமா வெளிச்சமா உங்களுக்கு தெரியறத நீங்க கற்பனை பண்ணணும். அந்த சூரியனோட வெளிச்சத்தை நீங்க நல்லா பார்க்கணும். உங்களோட கண்ணு கூசுற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் இருக்கும். அதையும் மீறி நீங்க அதை பார்க்கும்போது அந்த சூரியனுக்குள்ளார சில கரும்புள்ளிகள் உங்க கண்ணுக்கு தெரியும். அதுல ஏதாவது ஒரு கரும்புள்ளியை நீங்க வந்து உத்து பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த கரும்புள்ளியை நீங்க பார்க்க சூரியனோட பிரகாசம் உங்களை விட்டு அப்படியே குறையிற மாதிரியும் அந்த கரும்புள்ளி அதிகமா உங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி நினைக்கணும். அந்த கரும்புள்ளியை நீங்க உத்து நோக்க உங்களுக்கு ஒரு மங்கலான காயத்ரி மாதாவோட உருவம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த மங்கலான காயத்ரி மாதாவோட உருவத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டு அந்த உருவம் உங்களுக்கு தெரியற மாதிரி உங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து உங்களோட நெற்றி பொட்டு, அதாவது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம 2 காதும் ஒன்னா நேரம் உங்க ஃபேஸ் கிட்ட கொண்டு வந்து நிறுத்தும் போது அது எந்த இடத்துல சேருதோ அதுதான் வந்து உங்களுக்கோட நெற்றி பொட்டு இருக்கிற இடம். அந்த இடத்துல கொண்டு வந்து அதை நிறுத்துங்க. உங்களுக்கு அந்த மங்களான காயத்ரி மாதாவோட உருவத்தை மனசுல ஒருநிலைப்படுத்திட்டே இருங்க.
ஒருநிலைப்படுத்துறது. இந்த பயிற்சி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரமாச்சும் நீங்க உட்கார்ந்துருக்கணும். அந்த இடத்துல நீங்க ஒருநிலைப்படுத்தின பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, காயத்ரி மந்திரத்தை நீங்க ஜெபிக்கணும். காயத்ரி மந்திரம் உங்களுக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே உங்களுக்கு பிக்சர்ஸ்ல கொடுக்குறோம். தமிழ் படிக்க தெரியாதுங்க, இங்கிலீஷ்ல படிச்சுக்கோங்க. அதை பொறுமையா, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கோட மீனிங்கை உங்க மைண்ட்ல வச்சுட்டு, அது எந்தெந்த இடங்கள் செயல்படுங்கிறதையும் மனசுல நினைச்சிட்டு, நீங்க அந்த மந்திரத்தை வந்து உங்களோட நெற்றி பொட்டுல வந்து நிறுத்தி அந்த காயத்ரி மாதாவுக்கு நீங்க பூஜை பண்றதா நினைச்சு நீங்க அந்த மந்திரம் சொல்லணும். வேற ஒன்றும் கிடையாது. பூஜை சொல்லும் போது நீங்க வந்து மூச்சை இழுத்து நிறுத்தி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதை வந்து நீங்க மனசுக்குள்ளதான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. காயத்ரி மந்திரத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாப நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. நீங்க அந்த மந்திரத்தை வாய் விட்டு சொல்லலாம், ஆனா ரொம்ப சவுண்டா சொல்ல வேணாம், அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஆனா மனசுக்குள்ள சொல்றது கொஞ்சம் நல்லது. நீங்க சொல்லும் போது உங்களோட எண்ணங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து நெற்றி பொட்டுல காயத்ரி மாதாவை பூஜை பண்றதா நினைச்சிட்டு சொல்லிட்டு இருங்க. குறைஞ்சது 108வது நீங்க இதை சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை நீங்க பண்ண ஆரம்பிங்க. 2 தடவை பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வந்து நிறைய வித்தியாசங்கள் தெரியும். ஒரு 90 நாள் உங்களுக்கு முடியறக்குள்ளாரையே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது உங்களோட வேலை, நீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா அமைய ஆரம்பிக்கும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் இந்தியாவில் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் யாரா இருந்தாலுமே, அதாவது கொஞ்சம் இந்த ஆன்மீகத்துல உள்ளவங்களை யாராவது ஒருத்தர் கேட்டீங்கன்னா, நான் சொன்ன முறை வந்து பாத்தீங்கன்னா 100% சரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப நாங்க கேள்விப்பட்டது அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல இருந்து இதை நாங்க ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால இந்த முறையை வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாம தயவு செஞ்சு முயற்சி பண்ணி பாருங்க. இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு முறையாவும் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த முறை பண்ணி எங்களுக்கு சித்தி ஆகல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த முறை பண்ணுங்க. இது வரைக்கும் எங்களுக்கு மந்திரம் சித்தி ஆகல அப்படிங்கிறவங்க கூட இதை பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நாங்களும் இதை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பண்ணலான் இருக்கோம். இதை பண்ணி நீங்க எல்லாமே சித்தி பண்ணிக்கோங்க. இந்த நாள்ல தான் ஆரம்பிக்கணும், இந்த கிழமையில தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கணக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் தான் டைம் இருக்குன்னா இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும். காயத்ரி மந்திரம் பண்றவங்களுக்கு அவங்க நினைக்கிற எல்லாமே கிடைக்கிறதாவும் நான் கேள்விப்பட்டேன். அதனால நீங்க பிசினஸ் பண்றீங்க, பணப்பிரச்சனை இல்ல வாழ்க்கையில உங்களுக்கு வேற எந்த ஒரு கஷ்டம் அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் இதை நீங்க கரெக்டா பண்ணுங்க. நான் சொன்ன விஷயத்த மறந்தாங்க. அந்த மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கே உங்களுக்கு 45 நிமிஷத்துக்கு குறையில்லாம பண்ண பிறகுதான் நீங்க மந்திரமே ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நீங்க உட்காரும் போது அடுத்தவங்களால எந்த ஒரு தொந்தரவும் வராத இடமா பார்த்து உட்காருங்க. இன்னும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா காதுல பஞ்சை வச்சுக்கோங்க. காதுல பஞ்சை வச்சிட்டீங்கன்னா வெளி சவுண்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த மாதிரி வச்சு கூட நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். அப்படி சொன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கம்மியாகும். நாள் போக்குல உங்களோட, அதாவது நீங்க இதுல நல்லா ஊற ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே எவ்வளவு சவுண்ட்ஸ் வந்தாலும் அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. மெடிடேஷன் பண்றவங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மலா மெடிடேஷன் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தெரியாதவங்க இப்ப நான் சொன்ன முறையை அப்படியே பயன்படுத்துங்க. இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வலது கையில ருத்ராட்ச மாலையா இருக்கிற மாதிரி இருக்கணும், இடது கை சின்முத்திரையா இருக்கணும். சின்முத்திரைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஆள்காட்டி விரல் மற்றும் உங்களோட கட்டை விரல ரெண்டையும் ஒன்னா சேர்க்கறது பேரு சின்முத்திரை. மீதி 3 விரல் நீட்டிக்கணும். அதுக்கான பிக்சரும் நாங்க போட்டு தரோம் உங்களுக்கு. மிக்க நன்றி.